ஹலோ வியூஸ், இனி நம்ம பார்க்க போகிறது தி வாட்டர் மெஜிஷியன் எபிசோட் 2 பற்றி தான் பார்க்க போகிறோம். எபிசோட் 1 பார்க்கலன்னா பிளேலிஸ்ட் லிங்க் தர மறக்காம போய் பார்த்துட்டு வாங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ள போகலாம். எபிசோட் ஓப்பனிங்ல ரியோவுமே அந்த ஷிப் பிரேக் போய் பார்க்குறான். அவனும் அவங்க யாராச்சும் உயிரோடு இருக்காங்களா சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்குறான். ஆனால் அவன் பார்க்குற எல்லாருமே இறந்து போயிருக்காங்க. அப்போ திடீர்னு ஒரு குரல் கேட்குது. பார்த்தா அங்கே ஒருத்தன் மட்டும் உயிரோடு இருக்கான். இப்போ அங்கே உயிரோடு இருக்கிறவனும் எப்படி அந்த ஷிப் பிரேக் ஆச்சுங்கிறத காட்டுறாங்க. ஒரு பெரிய கிராக்கன் அதாச்சு முந்தின எபிசோட்ல பார்த்தா அந்த மான்ஸ்டருமே அந்த கப்பலை முழுங்கிடுது. அவனுமே நான் இந்த பொழைச்சிட்டான்னு சொல்லிட்டு இதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு முடிச்சுக்கிறான். நம்ம எங்க இருக்கோம்னு சொல்லிட்டு அவனை சுத்தி முத்தி இப்ப வெளியே வரா. ரேயாவும் அப்பாடா ஒரு வழியா முடிச்சுக்கிட்டியா? இதை பார்த்து அவனுக்கு ரொம்ப ஷாக்கா இருக்கு. என்ன நடக்குது? அவன் என்னோட பின்னாடி வந்ததுல என்னால உணரவே முடியல. அதுவும் இல்லாம எதுக்காக ஒரு காட்டு வாசு மாதிரி ட்ரெஸ் பண்ணிருக்கான். சரி, என் உயிரை காப்பாத்திருக்கான். அதனால முதல் வழியா அதெல்லாம் கேட்க கூடாதுல. என்னோட பேரு ஆபல். என்னை காப்பாத்துனதுக்கு ரொம்ப நன்றி. ரேயாவும் அட அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, உன்னை நான் காப்பாத்தலாம் இல்ல. நீங்க கரையில இருந்த, நான் என்னோட வீட்டுக்கு மட்டும் தான் அவனை கூட்டிட்டு வந்தேன். ஆனா அந்த கரையில நீ மட்டும் தான் உயிரோட இருந்த. எல்லாருமே இறந்து போயிட்டாங்க. அவனுமே ஓ என் கூட வந்தவங்கள சொல்றியா? கவலைப்படாத, அவங்க எல்லாருமே கடத்தல்காரங்க தான். இப்போ ஆபல் வயிற்றுலி சத்த வர ரியோவும் சரி நம்ம சாப்பிட்டுட்டே பேசுவோமா? என்னோட பேரு ரியோ. ஏபலோ உனக்கு போட்டுக்க வேற எந்த ட்ரெஸ்ஸும் கிடையாது அப்படின்னு கேட்க ரியோவும் ஆமா, எனக்கு நூலும் துணி இல்லாம எனக்கு போட்டுக்கிற ட்ரெஸ்ஸை என்னால உருவாக்க முடியல. ஏபலோ அட காசு இருந்தா அதை வச்சு வாங்கி வேண்டி தானே? இல்ல அவன் கிட்ட போட்டுக்க துணியே இல்ல, எப்படி காசு இருக்க போது? என்னோட உயிரை காப்பாத்திருக்கான். இந்த மாதிரி விஷயத்த அவன் கிட்ட சொல்லி கடுப்பேற்ற கூடாதுல. ரியோ இந்த இடத்துக்கு பக்கத்துல எந்த டவுன் நான் பார்த்ததும் கிடையாது, அந்த அளவுக்கு மக்களையும் பார்த்தது கிடையாது. அப்படின்னா இந்த சாப்பாடை நீ வேட்டையாடி தான் செஞ்சியா? இந்த கத்தி வச்சுதான் வேட்டையாடி அப்படின்னு கேட்க ரியோ இதை நான் கிளீனிங்கும் ஒரு செல்ஃப் டிஃபென்ஸுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எப்பவுமே நான் இதை யூஸ் பண்ணுவேன். வாட்டர் வெளியே வந்து சொல்ல அந்த கிளாஸ்லயுமே தண்ணி வருது. நான் ஒரு வாட்டர் மெஜிஷியன். ஏபலோ மேஜிக்கா சென்ட்ரல் ப்ராவினன்ஸ்ல பாதி மக்களால மட்டும் தான் மேஜிக் யூஸ் பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா என்னாலுமே மேஜிக் யூஸ் பண்ண முடியாது. நான் ஒரு ஸ்வாட்ஸ்மேன். ரியோ பாதி மக்கள் யூஸ் பண்ண முடியுமா? மைக்கில் என்கிட்ட 20% தானே சொன்னா. ரியோ ஒரு விஷயத்தை நான் கன்ஃபார்ம் பண்ணி ஆகணும், அதனால கரைக்கு என் கூட வரி அப்படின்னு கேட்க ரெண்டு பேருமே அங்க போய் பாக்குறாங்க. போற வழியில ஏபலோ ரியோ நீ ஒரு மெஜிஷியன் தானே சொன்ன, உனக்கு ஒரு ஸ்டாஃப் தேவைப்படும்ல, எங்க அப்படின்னு கேட்க ரியோவும் ஸ்டாஃபா நான் அதெல்லாம் வச்சில்லையப்பா அப்படின்னு சொல்ல ஏபல மனசுக்குள்ள திருப்பியுமே தப்பு பண்ணிட்டேன். இவன் ஏழு மேல வாழ்ந்துட்டு இருக்கான். இவன் கிட்ட ஸ்டாஃப்ல இருக்காதுங்கிறத நான் மறந்துட்டேன். ரியோ போற வழியில ஏதாச்சும் பிரச்சனை வந்தா நான் முன்னாடி இருந்து பாத்துக்கிறேன், நீ எது பண்ண தேவை அப்படின்னு சொல்ல ரியோவோ அட அதெல்லாம் பிரச்சனை இல்லப்பா அப்படின்னு சொல்ல ஏபலோ அட என்னால முடிஞ்சதை நான் செய்யறேன் அப்படின்னு சொல்றான். இப்ப அவங்களுமே அந்த கரைக்கு போய் பார்க்க கற்க போனங்களை காணும். ரியவும் அட இங்க தானே போயிருந்தாங்க, ஒண்ணு தர அடிச்சு போயிருக்கணும், இல்ல ஏதாச்சும் ஒண்ணு சாப்பிட்டு இருக்கணும். ஏபலும் அப்படின்னா நீ மட்டும் எனக்கு காப்பாத்தாம இருந்ததுன்னா கண்டிப்பா அந்த நிலைமை தான் எனக்கும்ல. அதே மாதிரி எனக்கு கூப்பிடுறப்ப மிஸ்டர்ல கூப்பிடாத, எனக்கு காப்பாத்தின நீ, அதனால அந்த மாதிரி இதெல்லாம் வேணும். ஏபோ ஆனா வயசுல பெரியவர் மாதிரி இருக்கீங்க, பரவாயில்ல நான் உன ஹேபல்னு கூப்பிடுறேன். ஏபலோ ரொம்ப நன்றி, என்னோட ஃப்ரெண்ட்ஸுமே என்ன அப்படிதான் கூப்பிடுவாங்க, அதனால அப்படி வச்சுப்போமே. ரியவும் சரி பரவாயில்ல விடுங்க. ஆமா இதுக்கப்புறம் என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேட்க ஏபலோ என்னோட ஃப்ரெண்ட்ஸோட சேரணும், இந்த லூனுங்கிற டவுன்ல இருந்து ஆரம்பிச்சா கரெக்டா இருக்கும். ரியவும் இந்த லூனுங்கிற இடம் எங்க இருக்கு எனக்கு தெரியல, ஆனா உங்களுக்கு ஒரு பெரிய பயணம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏபலும் அப்படின்னா நான் அதுக்கு தயாராகணும். சரி நீங்க என் கூட வர தயாரா இருக்கீங்களா அப்படின்னு கேட்க இதுக்கிட்ட ரியவும் ஷாக்கா வரா. ஏபலும் சாரி திடீர்னு சொன்னது ஷாக் ஆயிட்டீங்களா? எனக்கு இந்த மாதிரி ஹெல்ப் பண்றது ஒரு வேலையை எடுத்துக்கோங்களேன். எனக்கு லோனுக்கு எப்படி போறது, இப்ப நான் எங்க இருக்கேன் கூட தெரியல, அதனால உங்க உதவி எனக்கு வேணும். ரியவும் ஒரு டவுனுக்கு போறதுக்கு ஒரு கைடா வேணுமா? சரி அதுக்கு நான் தயாராகணும், அதனால நாளைக்கு நம்ம கிளம்புவோமே, அப்போ நம்ம போறதுக்கு கரெக்டா இருக்கும். இதை கேட்டவனே ஏபலோ ரூமே நின்று ரியோ அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே செக் பண்ணிக்கிறாங்க. ரியாவா வீட்டுக்கு வரப்ப அட ஸ்லோ லைஃப்ல வாழலாம் நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா இந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட் இருக்குன்னு நினைச்சு கூட பார்த்தது இல்லப்பா. ஏப்ளோ எனது குட் பை சொல்ல போறியா? இந்நேரத்துல யாருக்கு சொல்ல போற அப்படின்னு கேட்க ரியவும் ஆமா இந்நேரத்துல மட்டும் தான் அவங்க இருப்பாங்க, அதனால நான் அவங்களுக்கு சொல்லிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு அவனுமே கிளம்புறான். ரிய போன அப்புறம் ஏப்ளோ இந்த இடத்துல யாருமே இல்லைன்னு சொன்னா யாருக்கு இவன் டாட்டா சொல்ல போறான்? இப்ப ரியோவுமே அந்த ஃபேரி கிங்க பார்க்க போறான். அவனுமே உன்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லி ஆகணும், நாளையில இருந்து நான் இங்க வர மாட்டேன். ஃபாரஸ்ட் ஆஃப் ரவுண்டோ விட்டு கொஞ்ச நாளைக்கு நான் வெளியே போறேன். இது வரைக்கும் நீங்க சொல்லி கொடுத்த எல்லாத்துக்குமே நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். உங்களாலதான் நான் இவ்வளவு நாளைக்கு எங்க பொழைச்சிட்டு இருக்கேன். அதனால இன்னைக்கு தான் நம்மளோட கடைசி சண்டையா இருக்க போது, அதனால என்னோட ஃபுல் பவர் வச்சுக்கிட்டு நான் சண்டை போட போறேன். இப்ப ரியோவுமே அந்த ஃபேரி கிங் கூட தன்னோட கடைசி பேட்டில போடுறான். இப்ப அந்த பேட்டில முடிய ரியோவுமே ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்ல அந்த ஃபேரி கிங்குமே ரியோக்கு ஒரு புது கிஃப்ட் கொடுக்குறாரு. என்னன்னு பார்த்தா அவனுக்கு ஒரு புது ஆர்மர் செட் கிடைச்சிருக்கு. ரியோ திரும்பியுமே ரொம்ப நன்றி, நான் அதை பெருமையா போட்டுப்பேன். இப்ப ரியோவே எப்பவுமே அந்த லூனுங்கிற டவுனை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. போற வழியில ஒரு வைல்டு போற பாக்குறாங்க. இதை பார்த்து ஏபலோ ஷாக்காவ ரியோவோ அடிக்கலான்னு போறப்ப ஏபலோ நீங்க பின்னாடிடுங்க நான் அதை பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவனுமே அங்க சண்டை போடுறான். காம்பாட் ஸ்கில் டோட்டல் இம்ப்ரிமெண்ட் அப்படின்னு சொல்ல அந்த அட்டாக்ல அந்த ஒரு நடுவுல ஒரு ஓட்டையை போட்டுடுறான். இதை பார்த்து ரியோ ஆட காம்பாட் ஸ்கில்லா இது என்னது? ஏபலோ ஆமால நீங்க ஒரு மெஜிஷியன் இல்ல, அதனால இதை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஸ்வாட வச்சு சண்டை போடுற ஸ்வாட்ஸ்மேனுக்கு இந்த மாதிரி டெக்னிக் இருக்கும், இது எல்லாத்தையுமே நாங்க காம்பாட் ஸ்கில்னு சொல்லுவோம். இப்படி அவனோட பயணமும் போய்கிட்டு இருக்க அவங்களுமே லிசர்ட் மேன பாக்குறாங்க. ஏபலோ இந்த மாதிரி சதவு பக்கத்துல அவங்கள சண்டை போடுறது ரொம்ப கஷ்டமான விஷயம், அதனால இந்த காட்டை சுத்தி போவோம்னு சொல்லிட்டு அவங்களுமே போய்கிட்டு இருக்காங்க. ஒரு வழியில ரியோவும் சென்ஸ் பண்ணிட்டு லிசர்ட் ஃபோக் நம்மள விடல பின்தொடர்ந்து வந்துட்டு இருக்காங்க. ரெடியா இருன்னு சொல்ல ஏபலோ அப்ப நம்மளுக்கு ஒரு வழி கிடையாது, நம்ம சண்டை போடுறது ஆகணும் அப்படின்னு சொல்ல ரியோவும் நிறைய பேர் வந்துட்டு
வந்துட்டு இருக்காங்க. அதனால நான் என்னோட மேஜிக் வச்சு சண்டை போடுறேன்னு சொல்லிட்டு ஏபிளும் ஆனா ரியோ உங்ககிட்ட தான் ஸ்டாஃபே இல்லை அப்படின்னு சொல்ல ரியோவும் ஐசிக்கல் லான்ச்னு சொல்லிட்டு ஒரு அட்டாக்கும் கொடுக்க அதுல அங்க வர எலிசாட்ட இவன் ஈஸியாவே தோக்கடிச்சிடுறான். இதை பார்த்து ஏபிளும் வாய பொழுது போறான். இப்போ அந்த ஃபைட்டும் முடிய ஏபிளும் ரியோ நீங்க யூஸ் பண்ணீங்களே அது என்ன ஸ்பெல்லு? ரியோவும் இதுவா இது ஒரு வாட்டர் ஸ்பெல், இதோட பேரு ஐசிக்கல் லான்ச். ஏபிளும் நான் கேட்கறேன்னா நீங்க காத்துல அந்த ஸ்பெல்லை யூஸ் பண்ணீங்களே, ஒரு ஸ்பெல்லை யூஸ் பண்றப்ப கண்டிப்பா ஒரு மந்திரத்தை சொல்லணும்ல. எனக்கு தெரிஞ்ச வென் மேஜிஷியன் எல்லாருமே அப்படிதான் சொன்னாங்க, மந்திரம் இல்லாம ஒரு ஸ்பெல்லை யூஸ் பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க. ரியோவும் வாட்டர் மேஜிக்கை நான் இப்படிதான் யூஸ் பண்ணுவேன், ஒருவேளை வின் மேஜிக் வேணா வித்தியாசமா இருக்கலாம்ல. ஏபிளும் இருந்தாலுமே வித்தியாசமா இருக்கு, சரி பரவாயில்ல நம்ம முன்னேறி போவோம். ரியோவும் அதுக்கு முன்னாடி கப் வாட்டர் வெளிவா அப்படின்னு சொல்ல அந்த கப்ல தண்ணி நிரம்புது. நம்ம உடம்பு எப்பவுமே ஹைட்ரேட்டடா வச்சுக்கணும்ல. ஏபலும் சரி ரியோ ஆனா நம்ம வீட்டுல யூஸ் பண்றப்ப வாட்டர் வெளிவா அப்படிங்கிற ஸ்பெல்ல தான் யூஸ் பண்ணீங்க, இப்போ வேற ஏதாவது ஸ்பெல்ல யூஸ் பண்றீங்க அப்படின்னு சொல்ல ரியோ அப்படியா அதெல்லாம் ஒண்ணு இருக்காதுப்பா, நான் அதை யூஸ் பண்ணிருப்பேன், இது கண்டிப்பா உன்னோட பிரம்மையா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றான். போற வேளையில இப்ப காசு ரியோ பாக்க ரியோ இப்பதான் முதல் முறையா காசை நான் நேர்ல பாக்குறேன். ஏபலும் நிஜமாவா இது ஒரு சிங்கிள் பிரான்ஸ் நைட்ல கிங்டம்ல யூஸ் பண்றாங்க, இதை லோன்லயே யூஸ் பண்ணலாம். ரியோ நைட்லேவா பேரே சூப்பரா இருக்கு, ஆமா என்னது அப்படின்னு கேட்க ஏபலும் அப்படியா சென்ட்ரல் ப்ராவின்ஸ்ல உருக்கப்படுற ஒரு காயின் அது. ரியோ அப்படின்னா இந்த நைட்ல கிங்டம் சென்ட்ரல் ப்ராவின்ஸ் சேர்ந்தது அப்படின்னு கேட்க ஏபலும் ஆமா 3 மேஜர் கண்ட்ரில அதுவுமே ஒண்ணு, மிச்சம் 2 வந்து டெபுஹி எம்பையர் அப்புறம் ஹாண்டாலு ஃபெடரேஷன். ரியோ என்ன ஆகி ஏபலும் என்னாச்சு அந்த எம்பையரோட பேரு உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு கேட்க ரியோ ஆமா என்ன பேர் வச்சிருக்கானுங்க டெபுஹின்னு, நான் டெபில இருந்து வரேங்க அப்படின்னு சொன்னா நல்லாவா இருக்கு. இப்படி இவங்களும் பேசிட்டு போயிட்டு இருக்க அங்க ஒரு பாறை நக்கருது, இதை பார்த்து அவனுமே வெட்ட பக்கத்துல ரியோவுமே ஒரு ஐஸ் வால் கிரியேட் பண்றான். ஏபலும் நம்மள சுத்து போட்டுட்டாங்க, இங்க இருக்கிறதுங்க ஸ்டோன் கோலம், அதுங்களோட கூட்டுல வந்து நம்ம மாட்டிக்கிட்டோம். ரியோவும் அப்ப இதுதான் ராக் கோலமா, நான் கை காலெல்லாம் இருக்கும்னு நினைச்சேன், ஆனா இது வித்தியாசமா இருக்கு. ஏபலும் நான் எனக்கு முன்னாடி இருக்கதை பாத்துக்கிறேன், நீங்க எங்க இருக்கன்னு சொல்லிட்டு அவனுமே அந்த ராக் கோலம் அடிக்க ட்ரை பண்றான். ஆனா அவன் என்னதான் தன்னோட காம்பெட்ஸ்கள் யூஸ் பண்ணலுமே அந்த ராக் கோலம் ரீஜென்ரேட் ஆயிடுது. ரியோவும் சரி நான் ஒரு அட்டாக் யூஸ் பண்ணலான்னு இருக்கேன், நான் அதை யூஸ் பண்றேன்னு சொல்லி அவனுமே 10 லேயர் ஐஸ் வால் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க 2 கோலமே தடமாட்டமாக்கிடுறான். இதை பார்த்து ஏபலும் ரியோ என்னதுங்க அது? ரியோவும் அத 2 கோலம் அடிச்சிட்டால இதே ஸ்பெல்ல மிச்ச இருக்க கோலம் வழியும் நான் யூஸ் பண்ண போறேன். இப்போ கடைசியா இருக்க கோலம அவங்க அடிக்கலான்னு போறாங்க, பார்த்தா அது ஏற்கனவே கீழே விழுந்து கிடக்குது, அது கடியில ஏதோ ஒரு மேஜிக் ஸ்டோன் மாதிரி இருக்கு. ரியோவும் ஒருவேளை நிலத்துல இருக்க எனர்ஜியை அப்சர்வ் பண்ணி இதை யூஸ் பண்ண போல, இப்ப கீழே விழுந்ததுனால அதை யூஸ் பண்ண முடியாம இருக்கு போல. அதுவும் இல்லாம இது என்னங்கிறது பாரு அப்படின்னு சொல்ல ஏபலோ இது ஒரு மேஜிக் ஸ்டோன், பல ஆயிரம் வருஷமா இது சேர்த்து இந்த அளவுக்கு பெருசா வந்திருக்கு போல. ரியோவும் அப்போ நம்ம பேட்டர்ல கிடைச்ச ரிவார்டுன்னு சொல்லலாம், ஆனா மத்ததுல இருந்து எடுக்க முடியாது, நீ தான் பாக்குறல்ல எப்படி எடுக்கிறது. இப்போ அவங்க இன்னொரு பெரிய ஜெயின் மாஸ்டர் பாக்காங்க. ரியோவும் என்னது இவ்வளவு பெரிய ஹிப்போபோட்டமஸ் அப்படின்னு கேட்க ஏபலோ நானும் இன்னர்ல இவ்வளவு பெரிய மான்ஸ்டர் பார்த்தது கிடையாது, எனக்கு தெரிஞ்சு இது ஒரு பெகிமத். ரியோவும் அட வாய்க்கு வந்தது உருட்டாதப்பா அப்படின்னு சொல்ல ஏபலோ அட நிஜமா உருட்டலங்க, இதோட பேரு பெகிமத் தான். அதே டைம் மேல ஏதோ ஒன்று வருதுன்னு சொல்ல ஏபலோ அட அங்க வருது வைவர்ஸ். ரியோவும் அட இந்த மாதிரி ஒரு மான்ஸ்டர் சண்டையை பார்க்க முடியுமா, நம்மளுக்கு ஃப்ரெண்ட் ரோ சீட்டே கிடைச்சிருக்குப்பா. ஏபலோ இருந்தாலுமே பெகிமத் ஒரு டிஸ்அட்வான்டேஜில் தான் இருக்கு, அத்தனை வைவர்ஸை அதால தாக்கு பிடிக்க முடியாது. ரியோவும் எனக்கு தெரிஞ்சு பெகிமத்தா அவ்வளவு சீக்கிரத்தில் தோக்கடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். இப்போ அந்த மான்ஸ்டர் வாரமே ஆரம்பிக்குது. பெகிமத்தோ தன்னோட ஸ்பெல்லை வச்சு என்னதான் அந்த வைவர்ஸை தாக்குனாலுமே காத்துல இருந்து வைவர்ஸுமே தன்னோட ஸ்பெல்லை வச்சு அந்த பெகிமத்தை அடிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ அந்த பெகிமத்துமே ஒரு ஸ்பெல்லை யூஸ் பண்ணா பார்த்தா அந்த வைவர்ஸ் எல்லாம் ஈஸியாவே தோக்கடிக்கப்படுது. ஏபலோ என்ன ஸ்பெல் அது, இப்படி யூஸ் பண்ண நான் பார்த்தது கிடையாது அப்படின்னு சொல்ல ரியோவும் எனக்கு தெரிஞ்சு அதை யூஸ் பண்ணது ஒரு மேஜிக் நெகேஷன் ஸ்பெல்னு நினைக்கிறேன். இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு ஏபலோ மேஜிக் நெகேஷனா, மேஜிக் அழிக்கிற சக்தி டஞ்சன்ல இருக்க டிராப்ஸ் கிட்ட மட்டும் தான் இருக்கும்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்ல ரியோவும் என்னது இந்த இடத்துல டஞ்சன் இருக்கா, ஆட வாழ்நாள்ல ஒரு வாட்டியாச்சும் ஒரு டஞ்சனுக்குள்ள போய் சுத்தி பார்க்கணும்பா அப்படின்னு சொல்ல ஏபலோ அப்போ லக் உங்க சைடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், சென்ட்ரல் ப்ராவின்ஸ்ல டஞ்சன் இருக்க ஒரே இடம் லூன்ல மட்டும் தான் இருக்கு. ரியோவோ என்ன சொல்ற ஏபல், இந்த மாதிரி ஒரு சீக்கிரட்டை என்கிட்ட மறைச்சிருக்கேன், இதெல்லாம் சரியா? ஆபலோ அட உங்களுக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு எனக்கு தெரியாது, அதனால தான் சொல்லாம இருந்தேன். ரியோவோ ஆபல் நீ எப்பவுமே இப்படித்தான் தெரிஞ்சவே மாட்டல, சரி வேற ஏதாச்சும் சொல்ல மறண்டியா அப்படின்னு கேட்க ஆபலோ இந்த உலகத்துல எல்ஸும் டார்ஸும் இருக்குல்ல அது உங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்க ரியோவோ தெரியும் இருந்தாலுமே கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லுப்பா. டார்ஸ் எல்லாருமே திறமை வந்த வெப்பன் ஸ்மித், அப்புறம் அவங்க சண்டையில ரொம்ப திறமை வாய்ந்தவங்க, லூன்ல கொஞ்சம் டார்ஸ் இருக்காங்க. ரியோவோ அப்ப நான் நினைச்ச மாதிரியே தான் இருக்கு போல. ஆபலோ எதை வச்சு யோசிங்க, சரி எல்ஸ் லூன்ல ஒரே ஒருத்தங்க மட்டும் தான் இருக்காங்க, மோஸ்டா எல்ஸ் எல்லாருமே காட்டுக்குள்ள வாழ்றவங்க, அவங்க எல்லாருமே எந்த இனத்தை கூட சேர மாட்டாங்க. ரியோ திருப்பியுமே அப்படியா நான் நினைச்ச மாதிரி தான் இருக்கு அப்படின்னு சொல்ல ஆபலோ ஆமா எதை வச்சுதான் இதை யோசிக்கிறீங்க? ரியோவோ இந்த மலைகளை தாண்டின அப்புறம் கண்டிப்பா மனுஷங்க இருக்கிற இடத்துக்கு நம்ம போயிடுவோம். ஆபலோ ரியோ நான் அதை கேட்கறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க, இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு எங்க இருந்து கிடைக்குது? ரியோவோ இந்த இன்ஃபர்மேஷன்லாம் அந்த டிராகன் தான் சொல்லிச்சுங்கிறத யோசிச்சு பார்த்துட்டு அதுவா இப்போதைக்கு அது உனக்கு தெரியாமல இருக்கிறது நல்லது. இப்ப அவங்களுமே அந்த மலையெல்லாம் தாண்டி போய்கிட்டு இருக்க அந்த இடத்துல ஒரு கிரிஃபினை பாக்குறாங்க. இதை பார்த்து ஆபல உறிஞ்சு ரியோவுமே தன்னோட பேக்ல இருந்து கரையை தூக்கி போயிட்டு அவள் அதை தூக்கி போடுன்னு சொல்ல அவனுமே தூக்கி போட அந்த கிரிஃபின் மான்ஸ்டருமே அதை கவிக்கிட்டு அங்கிருந்து பறந்து போயிடுது. நல்ல வேலை ஜஸ்ட் மிஸ். கொஞ்ச நேரம் கழிச்சு ஏபலும் இருந்தாலுமே எனக்கு இனிமே நடுங்கிட்டு இருக்கு அதை நினைச்சாலே. ரியாவும் ஆமா அது கூட சண்டை போட்டிருந்தா கண்டிப்பா நம்ம உயிரோட இருந்திருக்க மாட்டோம். ஆவலும் அந்த மாதிரி மான்ஸ்டர்ஸை மனுஷங்களா சண்டை போடணும்னு யோசிச்சு கூட பார்க்க கூடாது. இந்த இடத்துல ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கு. ரியாவும் அட அப்படிலாம் சொல்லக்கூடாது, இந்த அளவுக்கு மனுஷங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணதில்ல அவ்வளவுதான். ஆவலும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி என்னத்த பண்ண போறாங்க? நார்த்ல இந்த மாதிரி மான்ஸ்டர்ஸ் இருக்கிறனால தான் மனுஷங்க யாருமே இங்க இல்ல போல. ரியாவும்
நார்த்தா? ஆமா, அந்த பெகிமித்து கூட சண்டை போட்ட வைஃபன்ஸ் எல்லாம் நார்த்ல இருந்து தானே வந்துச்சு அப்படின்னா அதுங்களோட கோடு இங்க தான் இருக்கும். கங்க்ராச்சுலேஷன் ஆவல், நீ கேட்ட மாதிரியே நம்ம அது கூட கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்ல ஆவலும் நான் அதெல்லாம் கேட்கவே இல்லை. சரி இப்ப நம்ம என்ன பண்றது? பிரியாவும் வேற என்ன சண்டை தானே பண்ணணும் அப்படின்னு சொல்ல ஆவலும் மனுஷங்களால வைவன்ஸை தூக்கடிக்க முடியாது, அதுவும் நம்ம 2 பேர் மட்டும் தான் இருக்கும். ஒரு வைவன் அடிக்கிறதுக்கு 20க்கும் மேற்பட்ட அட்வென்ச்சர்ஸ், அதுவும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்களால மட்டும்தான் அதை அழிக்க முடியும். அப்படியே அவங்க அழிச்சாலுமே கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு அசம்பவிதம் நடக்கும். பிரியாவும் இருந்தாலுமே நிறைய வைவன்ஸை நம்ம பார்க்க போறோம்னு எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்குப்பா, அதுங்க கிட்ட வேற வழி இல்லாம சண்டை போட்டுதான் ஆகணும். ஆமா, அதுங்க நிலத்துல இருந்தா உன்னால அழிக்க முடியுமா? ஆவலும் ஆமா அது உண்மைதான், நிலத்துல இருந்தா என்னோட காமர்ஸ்கள் யூஸ் பண்ணி நான் அதை ஈஸியாவே அழிச்சிடலாம். ரியவும் அப்படின்னா சரி நான் முடிவு பண்ணிட்டேன், நிலத்துல இருந்து சிரிக்கிட்டு வா, ஐஸ்டிகல் லான்ஸ் 4 அப்படின்னு சொல்ல அந்த ஐஸ்டிகல் லான்ஸுமே அதுங்களை குத்த இந்த சான்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு ஆவலுமே அதுங்களை அழிச்சிடுறான். ஆனா அந்த சத்தத்தை கேட்டு நிறைய வைவன்ஸ் அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்குங்க. இந்த வாட்டி ரியோவுமே எந்த இன்கண்டேஷன் சொல்லாம அவன் ஈஸியாவே ஸ்பெல்ல யூஸ் பண்ணி அங்க இருக்க வைவன்ஸ் கீழே தள்ளிடுறான். இதை பார்த்து ஆவலுமே ஷாக் ஆவ ரியோவும் ஆவல் அதுங்களை அழி அப்படின்னு சொல்ல அவனுமே அங்க இருக்க மான்ஸ்டர் அழிச்சிடுறான். ஆவலும் நான் நினைச்சதை விட இது ரொம்ப ஈஸியா தான் இருக்கு அப்படின்னு சொல்ல ரியோவும் அப்போ உன்னோட உயிர் போற அளவுக்கு நீ சண்டை போட்டா உனக்கு சந்தோஷமா இருக்குமாப்பா? ஆவலும் அப்படிலாம் சொன்னது மறந்துருங்க, எனக்கு இதுவே ஓகே தான், இதுவே சந்தோஷம் தான்ப்பா. ஆவலும் சரி ரியோ இப்ப நம்ம வைவனோட மொத்த கூட்டத்தையும் அழிக்க போறோம்னு நினைக்கிறேன், அதுக்கு தயாரா இருக்கே அப்படின்னு கேட்க ரியோவும் அட சண்டை போட்டதுல ஏன்பா இவ்வளவு ஆவலா இருக்க? ஆவலும் அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது, அதுங்க வழியில வந்துட்டு இருக்குங்க அதனால தான் அழிக்கணும்னு சொல்றேன், அந்த மாதிரிலாம் கிடையாது, நம்ம போற போக்குல ஒரு போட்டு போவோம்னு சொல்லிட்டு 2 பேருமே அங்க போய்கிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு வழியா அந்த மலைகளை தாண்டி அவங்களுமே மனுஷங்க இருக்க டெரிட்டரிக்கு போய்கிட்டாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருந்தா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். Until then, bye bye.